ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் என்னாகும் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் பார்த்தானாம். சபிக்கும்படி பாலாக்கினால் கூலி பொருத்தப்பட்டவன். ஆனால் அவன் கண்கள் திறக்கப்பட்ட உடனே தேவன் ஜனங்களை நேசிக்கிறார், தேவன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார், தேவன் ஜனங்கள் மேல் அக்கறை உள்ளவராய், கரிசனை உள்ளவராய், மனதுருக்கம் உள்ளவராய், இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அவன் காண்கிறான். இதனால சபைக்கு வேண்டிய ஒரு கண்கள் திறக்கப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குமானால் ஜனங்களை இயேசு எப்படி பார்க்கிறார், அவர்களை வாழ வைக்க விருப்பப்படுகிறார். இந்த பூமியிலே குட்டி பரலோகத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அவர்கள் தரித்திரங்கள் நீங்கி, வியாதிகள் நீங்கி, சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகிறார். இந்த பிலேயாம் பாருங்க, சபிக்கும்படி கூலி பொருத்தப்பட்டவன். ஆனால் கண்களை கர்த்தர் திறந்த மாத்திரத்திலே அவன் ஜனங்களை ரசிக்கிறான். ஜனங்கள் மேல ஒரு அன்பு கடந்து வருகிறது. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், பரவி பாய்கிற ஆற்றை போல, வாசனை வீசுகிற சந்தன விருட்சங்களைப் போல நீ இருக்கிறாய். உன்னில் அக்கிரமத்தை மீறுதலை அவர் பார்க்கிறது இல்லை, அவர் குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை என்று சொல்லி ஒரு தெளிவான பார்வையை கர்த்தர் பிலேயாமுக்கு கொடுக்கிறார். பிலேயாமின் மூலமாய் கர்த்தர் தன் இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சபையே, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த பூமியில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். காரணம், நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் அவன் மேன்மை உள்ளவன். வேண்டிய திரவையும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்திலே உண்டு. ஒருவன் உண்மையாகவே கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உண்டு என்று 112 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுமையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஒரு உண்மையாகவே கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது தாழ்மைக்கு கர்த்தருக்கும் பயப்படுதலுக்கும் ஒரு பலன், ஐஸ்வர்யம் உண்டாம், மகிமையாம், ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. இதனால கூட ஆசீர்வாதம் என்றால் பிளஸிங் என்றால் என்ன, அப்ரூவல் ஆர் சப்போர்ட், காட்ஸ் ஃபேவர், பல அர்த்தங்கள் இருக்கு. தேவனுடைய அக்செப்டன்ஸ், இசைவு, ஆதரவு, ஏற்பு, ஆசி, நன்றி பாராட்டுதலுக்குரிய காரியம், மகிழ்ச்சி தரும், நற்பேறு, நல்வாய்ப்பு என்று சொல்லி பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால கூட தேவன் யாரையெல்லாம் எதையெல்லாம் ஆசீர்வதித்தார் என்று மாத்திரம் உங்களோடு நான் சுருக்கமாய் வேகமாய் காரியங்களை சொல்ல விருப்பப்படுகிறேன். எல்லா கிரியேஷனை, சிருஷ்டிப்பை தேவன் ஆசீர்வதித்தார் என்று முதலாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 1:22 தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியிலே பெருக கடவுது என்றும் சொன்னார். அவைகளை ஆசீர்வதித்தன மகா மச்சங்களை, சிறகுள்ள எல்லா பட்சிகளை, பறவைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இயற்கைகளை தேவன் நேசிக்கிறார், இயற்கைகளை ஆசீர்வதிக்கிறார். மிருக ஜீவன்களை, பறவைகளை எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் பார்ப்பது போல பார்ப்போமானால் இயற்கைகளையும் மரங்களையும் பூக்களையும் எல்லா விதமான சிருஷ்டிப்புகளையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு இருதயம் நம்மள உண்டாக ஆரம்பிக்கும். இரண்டாவது, தேவன் ஆதி பெற்றோரை ஆசீர்வதித்தார். ஆதாம் ஏவாளை ஆதியாகமம் 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தாராம். ஆதாம் ஏவாளை முதல்ல அவருக்கு பிறந்த தன்னுடைய பிள்ளைகளை, ஆதாம் சன் ஆஃப் காட்னு போட்டிருக்கு. தனக்கு பிறந்த பிள்ளை ஆதாம தான் உருவாக்கின மகளை ஆசீர்வதிக்கிறார். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். பிள்ளைகள் மேல ஆசீர்வாதங்கள் தங்கும். நீங்கள் மனதார ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் சொன்ன ஆசீர்வாதம் பிள்ளைகள் வாழ்க்கையிலே அது வெளிப்பட ஆரம்பிக்கும். யோசேப்பு அவன் ஆசீர்வதிக்கிறான், அப்படியே யோசேப்பு இருக்கிறான். ரூபனை சரியாக ஆசீர்வதிக்கவில்லை. ரூபன் வம்சத்தார் விசாரங்கள் மிகுதியா இருந்துச்சா ரூபன் வம்சத்தாரா.
நாம் பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்கிறோமோ அப்படியே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மூன்றாவது பாருங்க, தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பசுத்தமாக்கினார். ஆதியாகமம் 2:3. ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதியுங்கள். பால்யாங்கி சோழனுடைய வெற்றியில் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் வெற்றியின் நாள், இந்த நாள் தயையின் நாள், இந்த நாள் கிருபையின் நாள், இந்த நாள் காரிய சித்தியின் நாள், இந்த நாள் மேன்மையின் நாள், இந்த நாள் மகிமை நாள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதித்து பெயரிட்டு அழைக்கிறார். பால்யாங்கி சோங்கிற ஒரு தேவ மனுஷன் இறந்து போனார். அவர் சொன்ன காரியம் அவருடைய வாழ்க்கையில 7ஆம் நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நாளை ஒவ்வொரு நாளை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னுமாய் பார்த்தீங்கன்னா 9:1 ஆதியாகமத்துல, பின்பு தேவன் நோவாவை அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆக்கிலா பிரிஸ்கில்லால போல, ஈசாக்கு ரெபேக்காலை போல, மரியாள் யோசேப்பை போலன்னு சொல்லி குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது குடும்பங்கள் தலைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னுமாய் பாருங்க, ஆதியாகமம் 12:2, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எவனை அழைத்தாரோ அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நான் அழைக்கிற மனுஷன், என்னை நம்பி வருகிற மனுஷன் எப்படி இருப்பான் என்று பாருங்கள் என்று சொல்லி ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவன் பேரை பெருமைப்படுத்தி, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி எவர்களை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, உன்னை தேவன் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அழைப்பாரானால் அதுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பார், அதுக்கு வேண்டிய பலனை கொடுப்பார், என்னபிள்மெண்ட்டை கொடுப்பார், எம்பவர்மெண்ட்டை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். யாத்திராகமம் 23:25 உன் அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வதித்து உன் வியாதியை உன்னை விட்டு விலக்கி உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். நீ சாப்பிடுகிற சாப்பாடை, நீ சாப்பிடுகிற ஆகாரத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்றது, எகிப்தியர் இஸ்ரவேலரோட சாப்பிட மாட்டார்களாம், அது எகிப்தியருக்கு அருவருப்பா இருக்குமா. ஆனா கவனிங்க, எகிப்தியரை விட இஸ்ரவேலர் பலம் உள்ளவர்களா இருக்க காரணம் அப்பத்தையும் தண்ணியும் தேவன் ஆசீர்வதித்தார். காண்டாமிருகத்துக்கு உத்த பலன் இருக்க காரணம் தேவனுடைய ஆசீர்வாதம் நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு சாப்பாட்டின் மேலேயும் இருக்கிறது. நீங்கள் ஆகாரம் உட்கொள்வதற்கு முன்பா நீங்கள் புசிக்கிற ஆகாரத்தை நீங்க பிளஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனையும் தேவ பலனையும் கொடுக்கும். கம்யூனியன் அது தேவ பலனை கொடுக்கும். அப்பமும் ரசமும் பிடிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு நாளும் வீட்டுல நீங்கள் எடுக்கலாம். அது உங்களை பலப்படுத்தும், உங்கள் ஆத்மாவை பலப்படுத்தும். இனிமாய் கூட ஆதியாகமம் 26:3, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் பாருங்க, பெலிஸ்தர் தேசத்துல கொண்டு போய் அங்கே ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்து அந்த ராஜா பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அவனை உயர்த்துகிறார். ஐயா, எதிரான சூழ்நிலைகள் நடுவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்துருக்கள் நடுவே ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த பிப்ரவரி மார்ச் மாதத்துல தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். கர்த்தர் உங்களை தலையாக்குவார், உங்களை மேலாக்குவார். நீங்கள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த வாக்கு தத்தத்தை, ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக 100 மடங்கு 1000 மடங்கு கோடான கோடி மடங்கு எண்ணிக்கைக்கு தொகைக்கும் அடங்காத கடற்கரை மணலை போல, நட்சத்திரங்களை போல, ஆண்டவரே பூமியின் தூளை போல ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக. கரம் கூட இருப்பதாக. இந்த மார்ச் மாதம் ஆசீர்வாதங்கள் வந்து கொட்டுவதாக. வானத்தின் பலகணிகளை திறந்து இடமில்லாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பீராக. பத்தாவே, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த பூமியில ஒரு நல்ல வாழ்க்கை வாழ குட்டி பரலோகத்தை அனுபவிக்க கிருபை தார். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.